பல்லாயிரக்கணக்கான உயிர்களை உள்ளடக்கியது. அதில் பாரி ஒரு துகள். முதலில் பகையை அழிக்க திட்டங்களை உருவாக்கு. அதன்பின் சினத்தை சக்தியாக மாற்று. ஆதிரையின் குரல் கணீரென்று ஒலிக்க பாரி தெளிய துவங்கினான். கண்ணீர் தாரைகள் உலர துவங்கின. முகம் இறுகி போக சேரப்படை எங்கு உள்ளது என்று வினவினான். மறுகணம் காடைக்குடியினர் பறந்தனர். நாற்புறத்திலும் பரம்பினரின் விம்மல்கள் ஒலிக்க பாரியின் இருபுறத்திலும் வாரியன், முடியன், ஒளியன், கூடலன் இடிந்து நின்றனர். உக்கிரமேறி இருந்தவன் எவ்வாறு தணிந்தான் என்று முடியன் திகைக்க, பரம்பின் தலைவன் மனம் நொறுங்கி இருக்கிறானே என்று தன்னையே வெறுத்தான் முடியன். ஒரு நாழிகையில் காடைக்குடியினன் திரும்பினான். சேரப்படை புலி அருவியின் சமவெளியில் நிலை கொண்டுள்ளது. போருக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறது. முதல் 2 வரிசையில் ஆளுயர கேடயம் ஏந்திய வாட்படை வீரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின் வாட்படையினர். புலிகரட்டின் ஒரு புற சரிவில் குறைந்த எண்ணிக்கையிலான சேர விற்படை வீரர்கள் நிலை கொண்டுள்ளனர். படையின் நடுவில் சிறிய குதிரை படை உள்ளது என்றான். தன்னை போரில் இறங்க வைப்பதற்காகவே பரம்பினரை ராசசிம்மன் சிதைத்திருக்கிறான். இப்போது தனக்காக காத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தான் பாரி. மறுகணம் பாரியின் வாயிலிருந்து உத்தரவு தெளிவாக வெளிப்பட்டது. 500 வீரர்கள் மாயன்மலை வழியாக சென்று ஒளியன் தலைமையில் புலிகரட்டின் மறுபுறத்தில் காத்திருங்கள். போர் துவங்கியதும் கரட்டின் மேலேறி சேர வீரர்களை வீழ்த்தி புலி அருவியின் புறத்தில் இறங்குங்கள். 500 வீரர்கள் கூடலன் தலைமையில் இடப்புற காடுகளில் நுழைந்து புலி அருவியின் சமவெளியில் வெளியேற காத்திருங்கள். நிலை கொண்டதும் தகவல் அனுப்புங்கள் என்றான். பரம்பினரின் 2 பிரிவுகள் விரைந்தன. பாரி நிலவனை பார்ப்பதை தவிர்த்து அவன் அருகே கற்சிலையாய் அமர்ந்து இறுகியிருந்தான். சீற்றத்துடன் மேலெழும்பிய பெருவெள்ளத்தை அணை போட்டு தடுத்திருந்தான். ஆதிரையின் சொல்லுக்காக காத்திருந்தான். சிறுவனான பாரி பரம்பரிதல் முடிந்து திரும்பிய சில நாட்களுக்கு பின்னர் ஆதிரையிடம் ஓடி வந்தான். கைகளில் 4 மரவாட்கள் இருந்தன. வைகலன் மெச்சிய சிறந்த மாணவன் நான். வா, எனது போர் பயிற்சியை பார். உன்னை எளிதில் தோற்கடிப்பேன் என்று கூற பாரியின் நெற்றியில் விழுந்த முடி கற்றையை நகர்த்திய ஆதிரை, உனது பயிற்சிக்கு இன்னும் சில நாட்கள் ஆகட்டும் என்று எண்ணியிருந்தேன் என்றாள். என்ன பயிற்சி? உலோகத்தை கொண்டே ஆயுதம் வடிக்க இயலும். முதலில் உன் திறமையை பார்க்கலாம் என்ற ஆதிரை தனது ஆடையை இறுக்கியவாறு தோட்டத்திற்கு நடந்தாள்.